தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழர்களின் உணர்வை சீண்டி பார்க்க எவர் நினைத்தாலும் அனுமதிக்க மாட்டோம் என தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம். ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், இறக்கும் வரையில் தமிழை அழிக்க நினைப்பவர்களை விட மாட்டோம் என உறுதி. சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டில் செருப்புடன் சேர்த்து மர்ம பொருளை வீசிய நபர். விசாரணையில் காலணியை வீசியவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தகவல். மாமல்லபுரத்தை அடுத்து பூஞ்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா கோலாகலம். செல்போனுக்கு தடை உள்ளிட்ட கடும் கட்டுப்பாடுகளுடன் நிர்வாகிகள் அரங்கிற்குள் அனுமதி. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார் விஜய். கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை. 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ள நிலையில் முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதம் என தகவல். புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் அடுத்த கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்த முடிவு. தேர்வுகளை நடத்துவதற்கான விதிமுறைகளுக்கு ஒப்புதல் அளித்தது சிபிஎஸ்இ. புதிய தொகுதி மறுவரையறை நடவடிக்கை தென்னிந்தியாவை பாதிக்கும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். தேசிய வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பை தந்த மாநிலங்களை வஞ்சிக்க கூடாது என எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய அரசின் நடவடிக்கையால் 39ஆக உள்ள தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை 31ஆக குறையும் அபாயம். அதிக எம்பிக்கள் இருந்தால் மட்டுமே மும்மொழி கொள்கை உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டம். இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரிச்சாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும், நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும். தமிழகத்தில் மக்களவை தொகுதிகள் குறையும் என சொன்னது யார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. கற்பனையின் மூலம் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் முதல்வர் என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்கு 22 வரணும், 10 தான் வருது அப்படி. முதலமைச்சர் அவர்கள் யாரு சொன்னாங்கன்னு சொன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க போகணும்னா முதலமைச்சர் சொல்லணும் இவங்க சொன்னாங்க, பார்லிமெண்ட்ல சொன்னாங்க, பிரதமர் சொன்னாங்க, அல்லது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் என் கை கிடைச்சது. எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனோமானா மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும். 40 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போறோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேர்ல
தமிழக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வது குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற மத்திய அரசின் நடவடிக்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அது முன்னாடியே தெரியும், தங்கச்சியை வாழ்த்திட்டோம், அவர் எங்கு இருந்தாலும் வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக வெளியான தகவல் குறித்த கேள்விக்கு சீமான் பதில். காளியம்மாள் நாளைக்கு தாவேக்கால சேர போறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. இல்லை, அது தெரியும், முன்னாடியே தெரியும். தங்கச்சியை நம்ம வாழ்த்திட்டோம். தங்கச்சி எங்க இருந்தாலும் ரூபாய் நோட்டுகளில் உள்ள ஹிந்தியை முடிந்தால் அழித்து பாருங்கள். திமுகவினருக்கு சவால் விட்ட ஹெச் ராஜா. உட்கார்ந்துட்டே அழிக்கலாம். 500 ரூபா நோட்டில் இருக்கிற ஹிந்தியை அழி பார்ப்போம். மானங்கட்டவங்களா, மானங்கட்டவர்கள். உங்கள் 100 ரூபா நோட்டில், 500 ரூபா நோட்டில் இருக்குல்ல, 200 ரூபா நோட்டில் இருக்குல்ல, 100 ரூபா நோட்டில் இருக்க அந்த ஹிந்தியை அழி பார்ப்போம். என்ன வெக்கங்கட்ட செயல்? இதை பார்த்து கொண்டு திமுக தலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறேன்னா, நீங்கள் நடத்துவீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஸ்கூலு, வெக்கமா இல்லை உங்களுக்கு? சமத்துவம் இருக்கும் இடத்தை குலைப்பது எங்கள் வேலை அல்ல. காலில் குத்தும் முள்ளைத்தான் பிடுங்குவோம். 500 ரூபாய் நோட்டில் ஹிந்தியை அழியுங்கள் பார்ப்போம் என சவால் விடுத்த ஹெச் ராஜாவுக்கு எம்பி சு வெங்கடேசன் பதிலடி. மும்மொழி என்ற பெயரில் தமிழக அரசு பள்ளிகளில் மறைமுகமாக வட இந்தியர்களை பணியமர்த்த பார்க்கிறது மத்திய அரசு. பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் தமிழகத்தில் இருமொழி கல்விக் கொள்கையை ஆதரிப்பதாக எம்பி கார்த்தி சிதம்பரம் பேட்டி. தமிழ்நாடு வரிப்பணத்தில் நடக்கிற நம்முடைய நிர்வாகத்தில் இருக்கிற ஸ்கூல்ல மத்திய அரசாங்கம் மறைமுகமாக அவர்கள் ஆசிரியரை நியமிக்கிறேன் என்று கூறி இங்க இந்தியை கட்டாய பாடமாக்குவார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய கோரி வரும் 28ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம். தங்கச்சி மடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு. வருகிற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து நாங்கள் பாம்பன், மண்டகம் எல்லா பகுதி விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்கள்லாம் வேலை நிறுத்தம் செய்து எங்களுக்கு ஆதரவு வச்சு 28ஆம் தேதி உண்ணாவிரதம், தொடர் உண்ணாவிரதம், சாகுவரை உண்ணாவிரதம் இருக்கிறதா முடிவு செஞ்சிருக்கோம். உடனே மத்திய அரசு எங்களை பாராமுகமா பார்க்காம எங்களை திரும்பி பார்த்து எங்க படகுகளை, மீனவர்களை விடுவிச்சு தரணும். அப்படி இல்லை என்றால் அந்த 3 நாள் கழிச்சு அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கப்படும். வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணி முதல் மார்ச் 2ஆம் தேதி இரவு 10 மணி வரை சென்னை மாநகராட்சியின் இணையவழி சேவைகள் நிறுத்தம். பராமரிப்பு பணி காரணமாக மாநகராட்சி அறிவிப்பு. மகா சிவராத்திரியை முன்னிட்டு லேசர் ஒளியில் ஜொலித்த ஆதியோகி சிவன் சிலை. பக்தி பரவசத்துடன் மனம் லயித்து கண்டு ரசித்த பக்தர்கள். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி மற்றும் பிற வாரியத்துடன் இணைந்த பள்ளிகளில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு மொழி கட்டாயம். தெலுங்கானா மாநில அரசு அதிரடி உத்தரவு.